கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்கிறேன். ஒருவனும் என்னை அசைக்க முடியாது, ஒருவனும் என்னை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், எபேசியர் 1:3 சொல்லப்படுகிறது, நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சாபம், தரித்திரம், பாவம், இந்த மாதிரி எண்ணங்களை முதலில் தூக்கி எறிந்து விடுங்கள். பாருங்கள், இந்த கீழான எண்ணங்களை நீங்க தான் மண்டையில தூக்கி வச்சீங்க. இப்ப நீங்களே என்ன பண்ணுங்க, இந்த கீழான எண்ணங்களை இறக்கி விடுங்க. எப்போதுமே நெகட்டிவா சிந்திக்கிறதையும் யோசிக்கிறதையும் தூக்கி எறிந்து விடுங்க. நான் தரித்திரன், நான் ஏழை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள் இருக்கும் என்றால் இந்த கால வேளையிலே இதெல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள். இயேசுவின் நாமத்தில் இதை பத்தி நான் சிந்திக்கவே மாட்டேன், இப்படி நான் யோசிக்கவே மாட்டேன். நான் ஒரு ஏழை, நான் ஒரு தரித்திரன், நான் ஒரு சபிக்கப்பட்டவன் என்ற எண்ணத்தை நான் எடுத்துக்கொள்ளவே மாட்டேன் என்றால் தேவனுடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்கிறதோ, தேவன் தம்முடைய வார்த்தையில் என்னை பற்றி என்ன சொல்கிறாரோ அதை தான் ஏற்றுக்கொள்வேன். என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்தாலும் நான் அப்படி யோசிப்பதல்ல, தேவன் தமது வார்த்தையில் என்ன சொன்னாரோ அப்படியாகவே நான் சிந்திக்க போகிறேன். அதுதான் என்னுடைய எதிர்காலம். எத்தனை புரியுது? உன்னுடைய ஜாதகம் என்ன தெரியுமா? இதுதான். ஜாதகத்தில் போய் பார்த்தா, ஜாதக நோட்டில் பார்த்தனா சொல்லுவான், யமகண்டம், காலகண்டம், அந்த கண்டம், இந்த கண்டம், அம்மா பார்த்து தண்ணியில் பார்த்து போய் சொல்லுமா, தண்ணியில் வலிக்கி செத்து போகிற மாதிரி இதில் காமிக்குதுன்ட்டு. அப்படியா? பயத்திலே செத்து போயிடுவான் தண்ணியை பார்த்து. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? யமகண்டம், காலகண்டம், அந்த கண்டம், இந்த கண்டம். ஹல்லேலூயா, சொல்லுங்க. எனக்கு யமகண்டம் இல்லை, காலகண்டம் கிடையாது, சனி கண்டமும் கிடையாது. சனியனே தள்ளிப்போ, உனக்கு எனக்கு சம்மதம் இல்லை. மா நீ சனி பார்வையில் வந்து இருக்கேம்மா, பார்த்துருக்கீங்களா? சொல்கிறோம் இல்லையா, சனி பார்வை பார்த்தா என்ன ஆயிரும்? தொலைஞ்ச. ஐயோ, சனி வந்து உக்காண்டார் போல மேலே. ஐயோ, கிறிஸ்தவர்களே, ஜாதகத்தை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஜாதகத்தின் வழியாக பிசாசு ஆட்சி செய்ய போகிறான். அவன் பார்த்து நீ வாழணும்னா வாழலாம், அவன் பார்த்து நீ செத்து போனா செத்து போயிருவ. ஏனென்றால் நீங்க அவனுக்கு கீழே வர்றீங்கல்ல, அவன் எழுதி கொடுத்த ஜாதகத்தை தான் நம்புறீங்க. ஜாதகம் பிசாசினால் எழுதப்படுகிற ஒன்று. பிசாசு மனிதன் மூலியமாக எழுதுகிறான். எப்படி வேத எழுத்துகள் தேவ மனிதன் மூலியமாக எழுதப்பட்டதோ, தேவ வார்த்தையில் ஒவ்வொன்றும் தேவதாசர் மூலியமாக பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டதோ, அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்தையும், அதாவது அவர்களுடைய பிள்ளைகள் மூலியமாக அவன் என்ன பண்றான், எழுதுறான். பாருங்க, இப்ப அவர்கள் மூலியமாக பிசாசு பேசுகிறான். அவன் ஒருவனை நல்லா வாழணும்னா வாழலாம், அவன் பார்த்து உங்களுக்கு பிச்சை போட்டாதான். இங்க தேவன் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, எல்லாருக்கும் ஒரே ஜாதகம் தான், என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஜாதகம் தான். என் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறேன். நான் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. கர்த்தரை கர்த்தர் சொல்லிருப்போம். எப்ப பார்த்தாலும் மறுபடியும் சில மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் பாரபட்சம் பார்க்கிறார் என்று எண்ணுகிற பிள்ளைகளுக்கு மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, நான் பாரபட்சம் பார்க்கல, நான் எல்லோரையும் சரிசமமாக நான் பார்க்கிறேன். எல்லோரையும் என் நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். உங்கள் எல்லோரையும் நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆசீர்வாதத்தில் எந்த ஒரு பாரபட்சம் இல்லை. உன் எண்ணத்துல தான் இப்போ மாற்றங்கள் இருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடி சொல்லிக் கொண்டு வருகிறார். பாருங்க, துவங்கும்போது இத்தனை வார்த்தைகளை கர்த்தர் பேசுறாருன்னா சும்மா பேசல. ஏனென்றால் நீங்கள் மறுபடியும் நீங்கள் தேவனை குறித்து என்ன தெரியுமா சிந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க? கர்த்தரை பாரபட்சம் பார்க்கிறார், கர்த்தரின் வாழ்க்கையில் ஒரு பாரபட்சம் பார்க்கிறார், கர்த்தனுக்கு நன்மை செய்ய பாரபட்சம் பார்க்கிறார் சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்கிற பாரு. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதத்துல தான் பாரபட்சம் பார்த்திருக்கிறேனா? இங்கே இவனை தான் ஆசீர்வதித்திருக்கிறேன், முத்துவை ஆசீர்வதித்திருக்கிறேன், பசுபதியை தள்ளிவிட்டேன் என்று கர்த்தர் போட்டிருக்காரா? மோசஸை, பாஸ்டரை ஆசீர்வதித்திருக்கிறேன், நீங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் எழுதியிருக்கிறாரா? கிடையாது. இங்க எல்லாரை குறித்தோ சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டீங்களோ அவர்கள் எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. சபிக்கப்பட்ட என்ற உணர்வை தூக்கி எறிந்துவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உலகம் உங்களை பார்த்து சபிக்கப்பட்டவன் என்று இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். உலகமே சொன்னாலும் நீ சொல்லு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. உலகம் கர்த்தருடைய வார்த்தை பேசவில்லை, உலகம் பிசாசின் வார்த்தையில பேசிக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் உன்னை சூழ்ந்து உன் கணவனோ உன் மனைவியோ உன் பிள்ளைகளோ எல்லாரும் கூட உன்னை பார்த்து சொல்வார்கள் சபிக்கப்பட்டவள் என்று. ஆனால் நீ என்ன சொல்ல போகிறாய் என்பதுதான் கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உலகம் பேசுற வார்த்தை, பிசாசு சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நீ புலம்பிக் கொண்டிருக்க போறியா, அல்லது தேவ வார்த்தையை சொல்லி பேச போகிறியா? ஆம், கர்த்தருடைய வார்த்தை உண்மையில் அது தேவ வார்த்தை. என்னை குறித்து சொல்லுது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்குது. உங்க தலை மேல என்ன இருக்குது? ஒன்னும் தெரியலையே. ஒன்னும் தெரியாது. விசுவாசிக்கணும். விசுவாச கண்களை பார்க்கணும், மாம்ச கண்களை பார்ப்பது கிடையாது. விசுவாச கண்களை பார்க்கணும். ஆம், தேவனுடைய ஆசீர்வாதம் என் தலையில் மேல் இருக்குது. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. வார்த்தையின் மாற்றத்தை ஒரு உறுப்பாக கூட மாற்றும் போது பிரச்சனை போயிருது. அங்க ஆசீர்வாதத்துக்கு நம்ம பேச வார்த்தையை தடையாக்கி விட்டுறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லும் போலாம் பார்த்தீங்கன்னா, என் வார்த்தையில் எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் மாறப்போதே கிடையாதுன்றாரு. அந்த ஒரு உறுப்பு, அந்த ஒரு வார்த்தை கவனிங்களேன், எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த உறுப்பு கூட மாறாது. அந்த ஒரு வார்த்தை கூட லா லா அது கூட என்ன ஆகாது. இங்கே இதுதான், இப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை நீ ஏற்றுக்கொள். பலமுறை உன் எண்ணங்கள் உனக்கு விரோதமாய் பேசினாலும், உன்னை சுற்றி இருக்கிற உன்னை குறித்து பேசினாலும் நீ அப்படி பேசாத. நீ அவரை பார்த்து சொல்லு, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர், நான் தொடரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அப்ப பாருங்க, நீதிமொழியில பார்த்தோம், ஆசீர்வாதமே. ஆசீர்வாதம் என்னத்தை கொண்டு வருமா? ஐஸ்வர்யம் யாருக்கு வேணும், யாருக்கு வேண்டாம்? வேணான்றவங்களா எனக்கு கொடுத்துருங்க, உங்க ஆசீர்வாதத்தை சரி டபுளா எடுத்துக்கிறேன். ஆசீர்வாதம் ஒரு மனிதன் மேல் இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு என்னத்தை கொண்டு வருகிறான்? ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. தேவபிள்ளைகளே, எனக்கு அது இல்லை இது இல்லை, நான் சபிக்கப்பட்ட, எனக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்லை, அப்படி பேசுவதை முத நிறுத்துங்க, சிந்திப்பதை நிறுத்துங்க. சொல்லுங்க, உலக விஷயங்கள் என்கிட்ட இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு போகலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், இல்லாம கூட இருக்கலாம். ஆசீர்வாதம் என்னைக்குமே விட்டு நீங்க போகுதில்லை. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு வரும். இந்த பூமியில் இருக்கிற எல்லா விதமான நன்மைகளையும் இந்த ஆசீர்வாதம் இழுத்து கொண்டு வரும். நீங்க போய் எடுத்து வர முடியாது, ஆனா ஆசீர்வாதம் எடுத்து கொண்டு வரும். எத்தனை புரியுது பாருங்க. வாழ்க்கையில நீங்க எல்லா நன்மைகளும் பெற வேண்டும் விரும்புகிறேன். அதுல முதல்ல பணம் ரொம்ப முக்கியம். பணம் முக்கியமா இல்லையா? பணம் வேணாமா? பணம் நல்ல சிரிப்பு வருது பாருங்க. பரவாயில்ல, சிரிங்க சந்தோஷமா. சிரிப்பு தான் ஃபர்ஸ்ட். பாருங்க, வாயை மூடிட்டு சிரிக்காதீங்க. வாயை தரங்க, பல்லுலாம் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். தேவபிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை நான் சொல்லித்தரேன்னா எதிர்ப்பதமா உங்களுக்கு விரோதமா சில வார்த்தைகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்க அந்த நேரத்தில் என்ன பேசணும்னு கத்த சொல்றாரு. நீ திருப்பியும் அந்த எதிர்ப்பதமா பேசுவதை கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு என்ன சொன்னாலும் நான் சபிக்கப்படும், என் பொழப்பு இப்படி ஆகி போச்சு, என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, திருப்பி பேசிட்டு இருந்த அப்படின்னா உன் வாழ்க்கையில சேஞ்சே ஆக போறதுல. கடைசி வரைக்கும் மரண பரியந்தமும் இப்படிதான் அனுபவிப்போம். வாழ்க்கையில எப்படி அனுபவிப்ப? நீ தான் இதை தானே பிடிச்சிக்கிட்ட, நான் ஜபிக்கப்பட்ட ஆளு. கர்த்தர் சொல்ற நீ ஆசீர்வாதமான ஆளுன்னு, நீ என்ன சொல்ற ஜபிக்கப்பட்ட ஆளுன்னு. எதை பிடிக்க போற? காசை ஒரு சைடுக்கு வச்சிருக்கிறேன், இங்கிட்டு பாம்பை வச்சிருக்கேன், ரெண்டு ஏதாவது ஒன்று பிடினா எதை பிடிப்பீங்க? அப்பா அதில் கரெக்டாக இருப்போம். இப்போ அதே போலதான் இங்கே தேவன் தம்முடைய வார்த்தையை வச்சிருக்கிறாரு, இங்கிட்டு பாம்பை வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த பாம்பு உங்களுக்கு பாம்பா தெரியல, அது பணம் மாதிரி தெரியுது. இதை பிடிடானா எதை போய் பிடிக்கிறீங்க? இதை பிடிச்சோடனே இந்த சாபம் கொத்திருது. சாபம், நான் சபிக்கப்பட்ட ஆளு, என் பொழப்பு இப்படித்தான் இருக்கு, எனக்கு எதிர்காலம் குறித்து பயமா இருக்கு, நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன்னு சொல்லும் போது என்ன ஆகுது? ஒரு கொத்து. நீ சொன்னபடி உனக்கு ஆக்கடுது. கொத்து மண்டையில் வாங்கி 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 அப்படியே புத்தி பேதல் அழைக்கிற வேண்டியதான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஆசீர்வாதத்தை விசுவாசம் எப்படி இருப்பாங்க, கலகல் இருப்பாங்க. சொல்லுங்க பாஸ்டர், எப்படிங்களா காசு. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பாஸ்டரும் தெரியணும், எல்லாரும் புரியணும், எப்படி பார்க்கணும். பாஸ்டர் பார்த்து ஐயோ அந்த சகோதரி ரொம்ப ஒஸ்ட் ஆயிட்டாங்க, இது ஆயிட்டாங்க, என்ன பிரச்சனை, தூக்கி எறிந்துடணும். இதெல்லாம் எதை காமிக்குது தெரியுமா? நீங்க ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கல, எதை விசுவாசிச்சிருக்கீங்க? உள்ள என் வாழ்க்கையில பணம் இல்லை, அது இல்லை இது இல்லை, கஷ்டம், அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, அது இல்லை இது இல்லை, எல்லாம் போச்சு, எல்லாம் இழந்துட்டேன் போ. இது இன்னும் உங்களை வீக் ஆகும், இன்னும் வியாதி ஏற்படுத்தும். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு மண்டையில் ஏற வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேன் இந்த சத்தியத்தில். இதை நல்லா இது பேஸ் நல்லா ஏறணும் மண்டையில். முதல்ல நான் ஆஸ்வதிக்கப்பட்ட ஆளுன்றது அதை ஏற்றுக்கிற போது தான் நீங்கள் எடுக்கிறதுக்கு சமானம். அதை பிசாசு என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு எடுக்க விடாமல் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் எடுத்தா கூட திருப்பி கீழே போடணுவான். நீ பாட்டு ஆஸ்வதிக்கப்படணும். எவ்வளோ கடைங்காரன் வரிசையாக நிற்க போகிறேன் நாளைக்கு, நீ இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுற, சிரிச்சுக்கிட்டு கள்ளக்கல்லன்னு ஆஸ்வதிக்க போட்டான். ஆசீர்வாதம் இங்கே சிரி,
மறுநாள் உட்காந்து என்ன ஆகுது, நீ போகிறக்குள்ளேயே உன்னை கவலைப்பட வச்சிருனாலே மட்டும் பாரு, அப்படியே கடங்கான மூஞ்சி வந்துடும். இவளை கட்டுறது முன்னக்க வரும், திருப்பி வேறு பிரச்சனை வந்து முன்னக்க வந்து நிற்கும். அது இல்லை இது இல்லைன்னு. எதுக்கு? உன் மண்டையில் ஆசீர்வாதம் என்ற எண்ணத்தை ஆழமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உன் வாழ்க்கை மாறிடும் என்பது பிசாசுக்கு நல்லா தெரியும். ஏன்னா மண்டையில் ஏற்றும் போது அந்த ஆசீர்வாதம் வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது தான் வல்லமை வெளிப்படும். நான் ஆஸ்வதிக்கப்பட்டாலும் சொல்ல போகும்போது அந்த ஆசீர்வாத வல்லமை வெளிப்படும். அப்போது அந்த ஆசீர்வாதத்தை குறித்து யோசிக்கும் போது இப்போ வார்த்தை எப்படி சொல்லுதோ அப்படியே பேசி பழக போகிறேன். நம்ம லாங்குவேஜில் நம்ம வேறு மாதிரிலாம் பேசுகிறோம். கர்த்தரின் லாங்குவேஜ் எப்படி இருக்குதோ அந்த லாங்குவேஜ் தான் பேசுகிறோம். கர்த்தரின் லாங்குவேஜ் என்ன சொல்லுது? கர்த்தரின் ஆசீர்வாதம் உனக்கு பணத்தை கொண்டு வரும். ஐஸ்வர்யம்னா என்ன? பணத்தை பற்றி தான் பேசுகிறேன். அதுக்கு வேறு மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்தை பண்ணணும் ஒன்றும் புரியல. அது பப்ளிசிட்டாக இதை தான் சொல்லுது. நிறைய போய் டிரான்ஸ்லேஷனில் போய் பார்த்தா கூட பணத்தை தான் சொல்லுது அங்கே. சரிடா, உனக்கு இந்த பைபிளை தான் உனக்கு விளங்கலை அப்படின்னா நிறைய பைபிள் போய் படித்து படுறா என்ன விளக்கப்படுத்துதுன்னு. இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல நாங்கள் குழந்தைன்னு சொல்லுவோம். சென்னையில் குழந்தை, இவங்க என்ன குழந்தை தெரியலையா? இங்கே லாங்குவேஜுக்கு வா. அந்த குழந்தைன்றது வந்து குழந்தைய தாங்க அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், இந்த லாங்குவேஜ் புரியுது. அப்போ புரியலன்னா என்ன பண்ணணும்? அதே தமிழ் தான், ஆனால் தமிழ் இது சுத்தமாக இருக்குது, புரியக்கூடிய தமிழ் இருக்குது. குழந்தைன்னு குழந்தை அப்படின்னு எனக்கு புரியலன்னு சொல்லாதவங்க. அப்போ இங்கே வா, உனக்கு ஏற்ற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. என்ன லாங்குவேஜ்? குழந்தை. ஆரம்பத்தில் இங்கே அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க. குழந்தை என்னது அப்படின்னா எனக்கு புரியல. அதை விட அந்தாண்ட வாடா, இந்த ஆண்டா, அந்த ஆண்டானா என்ன, இந்த ஆண்டா புரியல. அப்போ நம்ம லாங்குவேஜ் போய் தெரிஞ்சவங்க கேட்டால் தான் இல்லைப்பா அங்கே வா இங்கே வான்றாங்கப்பான்றாங்க. அதே போல் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னா இவன் எங்கெங்கே இன்டர்பிரேட் போயிட்டே இருக்கலாம். நல்லா புரியலன்னா இன்னும் அடுத்த லாங்குவேஜுக்கு வா, பணத்தை தான் கொண்டு வரும். ஏனென்றால் பாருங்க, இதுக்குன்னே வசனம் ஸ்பெஷலாக பேசியிருக்கிற பாருங்க ஆண்டவர். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும்னா இந்த பூமியில ஐஸ்வர்யம் தேவை, அவரே தேவைன்றாரு. புரியுதுங்களா? இந்த ஆண்டவரை மாற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க. உன்னை அப்படியே கொண்டகான ஆக்கி உன்னை உருக்கி அந்த பிரசங்கம் நல்லா பிடிக்கும் எல்லாத்துக்கும். எங்கள் பாஸ்டர் சிறப்பாக பிரசங்கம் பண்ணுறாரு. எப்படி அடக்கி ஒடுக்கி இப்படி பணத்தில் சீரழிய பண்ணுவாராம். ஆண்டவர் சீரழிய பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கடனில் இப்போ மாட்டிருந்தா கூட கர்த்தர் வெளியே கொண்டு வந்துடுவார். கடனில் மாட்ட வைக்கிறது யாரு? வெளியே கொண்டு வரது யாரு? இன்னைக்கு நீங்கள் கடங்கானா இருக்கலாங்க. கடங்கானா இருக்கிறதுனால இது கடவுள் சித்தம் கிடையாது. கடங்கானா இருப்பதே கடவுளுடைய சித்தம் கிடையாது. கடங்கானா இருப்பதுக்கு காரணம் நீங்கள் நானும் தான். பிசாசுக்கு இடம் கொடுத்தது. புரியுதுங்களா? கடன் இல்லாமல் வாழ பழக ஆண்டவரே கற்றுக் கொடுப்பாரு. நீங்கள் கேட்டீங்கன்னா கடன் இல்லாமல் வாழலாம், அற்புதத்தை நம்பி வாழலாம், தேவ வார்த்தை நம்பி வாழலாம். அதுக்கு தான் அந்த வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ முதல்ல என்ன சொல்றேன்னா, என்னுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கோ. நீ கடன் வாங்குறத நான் விரும்பல, நீ கடனாளியாக இருப்பதையும் நான் விரும்பல. நான் மாற்றுவேன். ஏன்னா எவ்வளோ காரியங்களை தப்பிச்சிருக்கிறார் ஆண்டவர், இப்போ வரைக்கும் தப்பிக்கிறார். ஆசீர்வாதம் எதை கொண்டு வருது? 40 நாள் உபவாசம் இருந்தேங்க, அதனால எனக்கு ஏதோ பணம் வந்துச்சுங்க. உபவாசம் கொண்டு வராது. சகோதரி, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தரவா? நிறைய பிரசங்கர் மேலேருந்து கத்துவாங்க. இவங்க அப்படியா? என்ன ரகசியம் பாஸ்டர்? நைட்டு 1:30 நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் ஒரு பவர் கிடைக்கும். நீங்கள் கேட்டது பதில் கிடைக்கும். இவன் நைட்டு எப்படா 1:30 வரும் 1:30 வரும், சோத்திரம் 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 சருன்னு தூங்கிடுவான். இங்கே வந்துடும் இறைச்சியெல்லாம் வாணி ஊற்றும். திருப்பி ஐயோ 3 ஆகி போச்சு, 1:30 ஜெபிக்க மறந்துட்டேனே. கேட்கப்படாதா? எங்கேயா சொல்லியிருக்காரா 1:30 ஜெபிக்கிற ஜெபம்? 1:30 ஜெபம்னா ஜெபம் பண்ணுங்க, ஆனால் 1:30 தான் ஜெபிச்சா இல்ல. கர்த்தர் சொல்றாரு உன்னுடைய கிரியையினால் கிடையாது, நீ இதுக்காக முழங்கால் படியில கூடாது. இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கும் போது திருப்பி கொடுங்கன்னு போய் கேட்டா அது அறிவுத்தனமா முட்டாள்தனமா? இன்னைக்கு நிறைய முட்டாள்தனமான ஜெபம் பண்றோம். கர்த்தாவே எனக்கு தாங்க 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 தாங்க. கர்த்தர் சொல்றாரு முதல்ல சத்தியத்தை அறிந்து கொள். என்ன பண்ணியிருக்கேன்? ஆசீர்வாதம். அப்போ எப்படி முழங்கால் பண்ணு? கர்த்தாவே அப்படி ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. 1:30 2:30 கூட எந்திரிச்சு இதை தியானம் பண்ணு, இதை அறிக்கிடு. கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது. இப்படி சிந்திக்கணும். ஆனால் 1:30 கூட அவன் ஜெபம் பண்ணும்போது சொல்ல என்னமா பண்ணுவான்? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை பிரசங்கம் பண்ணிட்டாங்க. வருமா? அது எப்படி வரும்? எந்த வகையில் வரும்? எந்த ரீதியில் வரும்? நாம் எதாவது பண்ணியிருந்தா தானே வந்திருக்கணும். எவனாச்சும் பணம் கொடுக்குற மாதிரி இருந்தால் தானே வரணும். நமக்கு எவன் பணம் கொடுக்குற மாதிரி இல்லையே. அப்புறம் பணம் வரணும் எப்படி நான் விசுவாசிக்கிறது? இப்படி நோண்டிட்டு உட்காந்துருப்பான் பாருங்க. 1:30 எந்திரிச்சு என்ன பிரயோஜனம்? பேசாமல் ஒழுங்கா தூங்கு. நீ இப்படி யோசிக்கிறதுனாலே சில நேரம் வர வேண்டிய அற்புதம் ஸ்டாப் ஆகி போயிடுது. இதை ராங்கா சிந்திக்க ஆரம்பிக்கிறீல்ல, பேசாமல் படுத்து. அதான் சில பேர்த்த ஆண்டவர் படுக்க வைக்கிறார். ஏன் தெரியுமா? இவன் பண்ணிட்டான டெரரான ஆளு, இவனே கெடுத்து போட்டுருவான் அப்படின்னு ஆண்டவரே சில பேர்த்துக்கு தூக்கத்தை உண்டாக்கி விட்டு போடுறாரு. உண்மையை தான் சொல்கிறேங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ராங்கான ஜெபம் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிரும்.
ராங்கான தாட்டு, ராங்கான புரிந்து கொள்ளுதல் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிரும். ஏன்னா நீங்க என்னத்தை நம்புறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே உண்டாகும் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். மனுஷனுடைய எண்ணங்களோ அவனும் அப்படிதான் இருக்கிறான். அவன் என்ன விரும்புறானோ அது அவனுக்கு கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா? எதை நீங்க இப்ப அதிகமாக அனுபவிக்கிறீங்களோ அதை தான் விரும்பியிருக்கீங்க. அதை பத்தி தான். ஆனா நாங்க இல்லைங்க விரும்பலங்க, ஐயோ நான் விரும்பலங்க, நாங்க விரும்பவே இல்லை. இல்ல எதை சொல்லிட்டு இருந்தீங்க அதுதான் விருப்பமானது, அதை தான் கத்த சொல்றாரு. ஹலோ புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ஐயோ நான் சொல்லவே இல்லை. கவனி, இப்போ கூட உனக்கு ராங்கான தாட்டில் தான் சொல்லிட்டு இருப்பாரு. அதுதான் உன்னுடைய விருப்பம். நீ பேசுறதா உள்ள வச்சிருக்கிற. புரியுதுங்களா? அப்ப மாற்றம் உண்டாகணும்னா கத்த சொல்றாரு உன்னுடைய புரிந்து கொள்ளுதல் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, உண்மையிலே ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு வசனம் இன்னும் நல்ல பவரா காமிக்கணும், சூப்பரா இருக்கும். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்ற ஆட்கள் நீங்கள் நானும். ஆமென். சங்கீதம் 37 அதிகாரம் 22 வசனம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். இங்க பாருங்க, யாரெல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க பூமியை சுதந்திரிப்பீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பூமியில எல்லா நன்மையிலும் சுதந்திரிப்பீங்க. உங்களால சுதந்திரிக்க முடியும், நீங்க எல்லாத்தையும் பெற முடியும். எதன் அடிப்படையில் தேவன் சொல்றாரு? ஆசீர்வாதம். இப்ப பிசாசை பார்த்து எல்லாரும் என்ன சொன்னோம்? வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு, ஆசீர்வாதத்தை பெற்று இந்த பூமியில நான் வாழ்றேன். அதை புரிஞ்சுக்கோங்க. வெறும் ஆளா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறான். ஆசீர்வாதத்தை பெற்று பாருங்க, அவரால் சபிக்கப்பட்டவர்களோ பூமியில அறுப்புண்டு போவார்கள். இப்போ பாருங்க, இந்த வசனத்துக்கு சில நேரம் வேற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. சபிக்கப்பட்டவெல்லாம் நல்லா ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் தெரியுமா? நீ ஆசீர்வாதத்தை சரியா புரிந்து கொள்ளாதனால தான் இவன் நல்லா இருக்கான் போ. ஏன்னா அவன் சபிக்கப்பட்டவன் கூட எப்படி நம்ம திங்க் பண்றான்? நான் சபிக்கப்பட்ட ஆளு இல்லைன்னு சொல்லி சிந்திக்கிறதுனாலே இவன் எல்லாத்தையும் பெற்றான். ஆனா அவன் சபிக்கப்பட்டவன் தான். ஏன்னா அவன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீழான எண்ணமே இருக்க மாட்டான். வாழ்க்கையில் ஐஸ்வர்யமா வாழ்ற எண்ணங்களா பாருங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரிலாம் கீழான எண்ணத்தில் இருந்தவில்லை. ஆனால் கீழே இருந்து மேலே வந்திருப்பான். எப்படி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? என்னால் முடியும், நான் ஆசிரமா பார்க்குறேன், நான் கோடீஸ்வரன் ஆவேன், நான் கோடீஸ்வரன் ஆவேன் சொல்லி சொல்லி யாரானா இல்லையா? சபிக்கப்பட்ட அவனையே இப்படி இருக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட நீ சபிக்கப்பட்டவனா என்று அதான் இப்போ தப்பு. எங்க தப்பு பண்றேன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹலோ, சபிக்கப்பட்டவன் தன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனா எண்ணி சூப்பராயிடுறான். ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் நான் என்ன பண்ணோமா, சபிக்கப்பட்டவனா என்றதுனால சாபத்தை திறந்து விட்டுறோம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த கேள்வி வந்தாகணும். சபிக்கப்பட்டவர்கள் பூமியில அறுப்புண்டு போவார்கள். நிறைய பேர் மேல ஏற்கனவே சாபம் இருக்குது, ஆனால் அவங்க அறுப்புண்டு போன மாதிரி தெரியே. ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் அறுப்புண்டு போன மாதிரி இருக்கு. கல்லறையில் போய் பார்த்தா 15 வயசுல செத்து போயிருக்குது, 20 வயசு செத்து போயிருக்குது, 25 வயசுல செத்து போயிருக்குது, 30 வயசு செத்து, நிறைய செத்து போனது இந்த இருக்குதுங்க. இங்க இருங்க, சிரிச்சாலும் சிந்திக்கணும். உண்மையா இல்லையா? சபிக்கப்பட்டவனா நல்லா வாழ்ந்து போய் செத்துருக்கான். ஆசீர்வதிக்கப்பட்டவன் நல்லாவே கடைசி வாழாமா. நேற்று மீண்டும் என்றும் கர்த்தர் மாறாதவை, நானும் நேற்று மீண்டும் என்றும் என் நிலைமை மாறாது. நான் எப்போ சபிக்கப்பட்ட ஆள் தான், தோத்து போன ஆள் தான், என்ன எனக்கு பிடிக்கல, நான் அழகு இல்லை, நான் அது இல்லை, இது இல்லை, இப்படியே பேசி போய் சேர்த்துட்டான். அங்கும் கூட நிம்மதியாக தூங்குனான்னு என்னன்னு தெரியாது. அங்கும் கூட பக்கத்தில் தூங்குடா மகனே, உன் காலம் வரும்போது உன்னை எழுப்புறேன்னா கூட இவன் உட்காந்து அப்பயும் அதனால சபிக்கப்பட்ட ஆளாக படுத்துட்டேன், கடைசி ஒன்றுமே வாழாமல் சபிக்கப்பட்ட. அங்கே பக்கத்தில் இருக்கிற போனோம், சபிக்கப்பட்டாலும் என்ன பண்ணுது? அப்பா நல்லா வாழ்ந்தோம், நல்லா பலனை பார்த்தோம், பேத்திகளை பார்த்தோம், நல்லா வசதியாக வாழ்ந்தோம், சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும்ப்பா, ஆசீர்வாதமாக படுத்திருக்கேன். இவன் அங்கே போய் கல்லறையில் என்ன பண்ணுறான்? இங்கே பக்கத்தில் கிறிஸ்தவன் என்ன பண்ணுறான்? ஐயோ நான் வாழ வேண்டிய வாழ்க்கை வாழல, நல்லாவே வாழ போயிட்டேன், எனக்கு வாழ்க்கை சரியில்லை, கத்தாவே நீ சரியில்லை, கத்தரும் சரியில்லை, புருஷன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இதுவும் சரியில்லை, அதுவும் சரியில்லை, செத்தும் புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கான். எத்தனை பேர் புலம்புறீங்க நைட்டு தூங்குற போது கூட? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள்லாம் சில பேர்லாம் இப்படியே இப்படி படுத்துருப்பேன், மல்லாக்கு அப்படி படுத்துட்டு, என்ன சரியில்லை, பொண்டாட்டி இப்படி, புருஷன் சரியில்லை, பிள்ளைக்கு எனக்கு சொல்கிற கேட்க மாட்டேங்குது, எனக்கு வாழ்க்கை சரியாக அமையலை. எப்போ வாழ்க்கை சரியாக அமையலை? பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று எல்லாம் முடித்த பிறகு வாழ்க்கை சரியில்லை. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம திருப்பி இருக்க போய் வாழணும். நீ திருப்பி வந்தாலும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வயசு வந்துருச்சு. தேவ பிள்ளைகளே, க்ளோஸ் பண்ணு. இப்போ எப்படி சிந்திக்க ஆரம்பிக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டாலே நன்றாக இருப்பேன், வாழ்ந்திருப்பேன், செழித்திருப்பேன், ஓய்ந்திருப்பேன். மனத்தை நான் சம்பாதிக்கிறது இல்லை, ஆசீர்வாதம் எனக்கு சம்பாதிக்க பலனை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், புத்தியை கொடுக்கும், அது எனக்கு வழிவாசலை திறக்கும், அது இழுத்து கொண்டு வரும். நான் பணத்துக்கு பின்னாடி போகிறதில்ல. நீங்கள் பணத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா பணம் எட்ட போயிடும். நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா ஆசீர்வாதம் இது இழுத்து கொண்டு வரும். இங்கே பாருங்க, காந்த துகளை மண்ணுக்குள்ளே தான் இருக்கும்,
அந்த துகளை எடுத்து சேமித்து கொண்டு வாங்கினா நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். தனிப்பட்ட விதத்தில் காந்த துகள் உங்களால் எடுக்க முடியுமா? ஆனால் காந்த துகள் எதில் தான் இருக்குது? மண்ணுக்குள்ளே தான் இருக்குது. காந்தத்தை வச்சிங்கன்னா என்ன ஆயிரும்? முடிஞ்சிச்சு. நான் காந்த துகளை தேடுறேன் என்ன எடுத்தாலும் மண்ணோட தான் எடுத்துட்டு இருப்பீங்க. எனக்கு காந்த துகள் தான் வேணும்னா காந்த துகளை மட்டும் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? உன்னால முடியாது. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற? புத்தி வரட்டும். காந்த துண்டு வைத்தால் போதும், காந்த துகளை இழுத்து விடும். அதே தான் மனுஷன் என்ன பண்றான்னா பணத்துக்கு பின்னாடியே ஓடுறான். பணம் என்ன பண்ணுது? எடுக்க முடியல, அவனால முடியாது. இப்ப என்னவா? ஆசீர்வாதத்தை வை, இழுத்துரும். அப்ப ஆசீர்வாதத்தை எப்படியா? வாயில அறிக்கையிடு. ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். என் மேல் இருக்கிற கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். என் மேல் இருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லு. இப்போ புருஷன் மேல இருக்கிற கோபம் தணிஞ்சிடும் உனக்கு. உண்மையா இல்லையா? கடன் மேல அன்பு நிறைய இருக்கு பிரதர், பொய் சொல்லாதீங்க. கோபம் தான் கூச்சி வச்சிருக்கீங்க. உங்கள் கோபாக்கினை அவர் பெற்று வைத்திருக்கிறார். அவர் தலைமையிலே வைத்து விட்டீர்கள். ஏன் தெரியுமா? நியாயமான கோபம் தான் இருக்குது. இவன் என்ன சம்பாதிச்சு ஒன்றும் பண்ண மாட்டான், அது மாட்டான், பணத்தை தர மாட்டான், பணத்தரம் அப்படி இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதம் பணத்தை கொண்டுன்னு சொல்லுங்க. உங்கள் கணவரை அடித்து ஒடிச்சு ஒழுங்காக வேலைக்கு ஓட வைப்பார். ஆசீர்வாதம் போய் வேலை செய்யும். போடா இங்கே போடா, இங்கே வச்சிருக்கேன் பணத்தை, போடா போய் வேலை போய் போடா வாங்கிட்டு வாடா அப்படின்னும். எத்தனை பேர் புரியுது? உங்கள் வார்த்தையில் திருந்த மாட்டாங்க, சண்டை தான் வரும். சமாதானமாக இருந்தால் தான் எல்லாம் நடக்கும். சமாதானம் வர்றதுக்கு நீ வாயை மூடிட்டு கர்த்தரின் ஆசீர்வாதத்தை மட்டும் பாரு. இந்த ஆளை பார்த்தோன்னா வெறுப்பு வரும். நிறைய வெறுப்பு தான் இல்லையா? எனக்கே சில பேரை பார்த்தா கடுப்பு வந்துடும் ஒரு சில நேரங்களில். சில பேர் பண்ணுறத பார்த்தா அப்புறம் தேர்த்திக்கணும். இப்படி பார்ப்போம். ஆமேன். ஆகையால் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு. சொல்லுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் பணத்தை கொண்டு வரும். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். யாரை பற்றி சொல்லுது அது? அப்பா மண்டல இருச்சு. யாரை பற்றி சொல்லுது? உங்களை பற்றி தான் பாஸ்ட்ன்றீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன மட்டும் தான் பேசுது. யாரை பற்றி பேசுகிறது? நல்லா யாரை பற்றி பேசுது? அல்லேலூயா. சொன்ன கர்த்தரின் ஆசீர்வாதம் பணத்தை கொண்டு வரும். இப்போ எங்கெல்லாம் பணம் வர வேண்டிய பணம் வரலையோ அங்கே பார்த்து பேசுங்க. ஆசீர்வாதம் அவன்கிட்ட எடுத்து கொண்டு வரும். அவன் பேரை சொல்லி சொல்லுங்க. எவெல்லாம் அவங்க பணத்தை பிடிச்சிருக்கானோ சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இங்கேருந்து பணம் வரும். இப்படி தான் நானும் பண்ணணும். இப்போ எனக்கும் சில விஷயம் நடக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் பேசணும். எல்லாத்துக்கும் ஒரே சத்தியம்தான். உங்களுக்கும் அதுதான், எனக்கு அதுதான். நம்ம அந்த வார்த்தை சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் இழுத்து கொண்டு வரும். என் பணத்தை எவனும் கை வைக்க முடியாது. ஆசீர்வாதம் இருக்க விடாது, தூங்க விடாது. சொல்லுங்க. என் மேல இருக்கிற ஆசீர்வாதம். எவன் என் பணத்தை, இடத்தை, நகைய பிடுங்கி வச்சு கொடுக்காம இருக்கிறானோ அதெல்லாம் இழுத்து கொண்டு வரும். எத்தனை பேட்ட இருக்குது நிறையா நகை பணம்லாம்? உங்கள்கிட்ட சொல்லலை, மற்றவங்க கையில். ஐயோ சொல்ல பயமாக இருக்குது பாஸ்டர். நாங்கள் அந்த பாஸ்டர் இல்லை. இது எதுக்கு கேட்குறேன்னா சொல்லுங்க. வச்சுக்கிட்டே இருக்கிறவங்க மாட்டிட்டு இருக்கிற மாதிரி பொய் சொல்லிடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு நகை எல்லாம் திருப்பி எல்லாம் வச்சு மாட்டிட்டு இருக்கிற நகையை பற்றி பேசுங்க. மாட்டிட்டு இருக்கிற பணத்தை பார்த்து பேசுங்க. ஆசீர்வாதம் இழுத்து கொண்டு வரும்னு சொல்லி. இல்லைங்க எல்லாம் இதாக தான் இருக்குது, எனக்கு எதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் பேசுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். பணத்தை பற்றி அடுத்த நல்லா பேச போகிறேன். பேசும்போது பணம் பெருகும் உங்களுக்கு. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? பணம் பெருகணுமா? இதை கேட்டு அப்படி இப்போ கேட்டு வீட்டில் போய் அப்படி தான் செய்யணும். திருப்பி இருக்க ஏதாவது வந்து இப்படி மாறி ஆகிட்டேன் அப்படின்னா மறந்துடுங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. தேவன் பாரபட்சம் பார்க்கல. ஒருத்தர் இந்த சத்தியை பிடிச்சி அவை அனுபவிக்கிறான் அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் பாரபட்சம் பார்க்குறோன்னு சொல்லிவிடுவீங்க. அப்படி இல்லை, அவர் அதை செய்திருப்பார், பெற்றிருப்பார். நீங்கள் செஞ்சீங்களான்னு தான் அவர் கேட்பார். அவர் என்ன பண்ணுறாரு? தூர தேசத்துக்கு போகும்போது 2 பேர்ட்ட கொடுக்குறாரு காசுகளை. ஒருத்தவன் பெருக்கிறான், ஒருத்தவன் என்ன பண்ணுறான்? மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுடுறான். இங்கே புதைக்கிறவங்க ஒரு சிலர் இருப்பீங்க, செயல்படுத்துகிறவங்க இருப்பீங்க. புதைக்கிறவனா யார்? இங்கேயோட சிரிச்சேன், சந்தோஷமாக சொல்லிட்டேன், அறிக்கை பண்ணிட்டேன், இங்கேயே குழி தோண்டி இந்த சத்தியத்தை புதைச்சிட்டு போகிறேன். ஏன்னா இன்னும் எனக்கு டவுட் இருக்குது. இதில் என்ன டவுட்டு? நடக்குமா நடக்கா? அது எப்படி பணம் வரும்? அதை தான் அவன் சொல்கிறான் பாருங்க. கேட்குது, ஏன்பா நீ வந்து பணத்தை தோண்டி உள்ளே போச்சு வச்சியா அப்படின்னு ஆண்டர் கேட்கும்போது அவன் சொன்னானா, இல்லை சொல்கிறான் பாருங்க. அப்போ ஆண்டர் கடிந்து கொண்டாரான். நீ என்னை எப்படி தப்பாக நினச்சல, போடா இவன்கிட்ட இருக்கிறதே எடுத்து பிடுங்கி போடுங்கடான்டாரான். இன்னும் நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்களா? அவிசுவாசப்படுறீங்களா? வருமா வராதா? நடக்குமா நடக்காதா? இங்கேயே போச்சு போட்டு போங்க. நானே சொல்கிறேன்,
கேட்டிங்களா, முடிஞ்சிச்சு, அப்படியே போயிருங்க. நடக்கணுமா, புதைக்காதீங்க, பேசுங்க, செயல்படுத்துங்க, செலவு பண்ணுங்க. எதை செலவு பண்ணணும்? ஆசீர்வாதத்தை செலவு பண்ணணும். எப்படி செலவு பண்ணணும்? வார்த்தையை பண்ணும்போது செலவு பண்ணுறோம். ஆசீர்வாதத்தை செலவு பண்ணும்போது என்ன வரும்? ஐஸ்வர்யம் வரும், பலன் வரும். நான் எல்லாம் மூட்டை மூட்டையாக அடக்கி இங்கே வச்சுருந்தா எதுவும் பெறாமல் போகிறோம். எல்லாம் மண்டையில் தூக்கி ஆண்டவர் வச்சுட்டாரு. உன் மண்டையிலேருந்து கழட்டி விட மாட்டேற, டேப்பை திறக்க மாட்டேற, க்ளோஸ் பண்ணி அது பாடு வச்சு நீ எதை திறந்து விட்டுட்டு இருக்கிற? எனக்கு நான் சபிக்கப்பட்ட ஆள் மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்றும் வரல, வைக்கல, வீட்டுக்கார் செய்யல, அது செய்யல, அங்கே போகிறார், இங்கே போகிறார், அதில் இதில் எனக்கு இதில் அப்படி இருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன, அது சாபம் தானாக வருது. சாபத்தை இனிமேல் துறப்பதை நிறுத்திவிடு. எப்படி சாபத்தை பற்றி சிந்திச்சியோ அதே எண்ணத்தில் இப்போ ஆசீர்வாதத்தை பற்றி சிந்தி. நீ தானே தூக்கி வச்ச ஆண்டவர் இதெல்லாம் தூக்கி போடும். அவர் சொல்கிறாரு, நீ எப்படி எடுத்தே இது பண்ணு, இதில் எதுக்கு ஏகதவி கேட்குற? உன் கையில் தான் இருக்குது. உன் வாழ்க்கை யார் கையில் இருக்குது? உன் கையில் இருக்குது. நான் உனக்கு சொல்கிறதை கேட்டு அதை செய். ஆமென். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ ஒன்றை மட்டும் பார்த்து முடிப்பு. ஒரே வசனம், யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அவர் என் மூலியமாக உங்களுக்கு என்ன சொன்னாரோ நோண்டி பார்க்கக்கூடாது. நடக்குமா நடக்காதான்னு கேட்கக்கூடாது. எத்தனை பேர் புரியுது? ஜாடி நிறையா தண்ணியை நிரப்புங்கன்னு இயேசு சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க? ஜாடி நிறைய தண்ணி எப்படி நிரப்ப? தண்ணி எதுக்கு நிரப்ப சொல்கிறாரு? இங்கே என்ன தேவையாக இருக்குது? கல்யாணத்துக்கு ரசம் தேவையாக இருக்குது. ஆனால் இவர் என்ன எடுத்து வைக்க சொல்கிறாரு? ரசமா தண்ணியா? எது தேவை? ரசம் தான் தேவை. ஆனால் அவர் தண்ணியெல்லாம் எடுத்து வைக்க சொல்கிறாரு. இப்போ எனக்கு பணம் தேவை. இவர் என்ன ஆசீர்வாதன்றாரு? பணத்தையும் பார்க்கல, ஒன்றையும் பார்க்கல, வரும்ன்றாரு. எப்படி வரும்? எப்படி வரும்? இவர் என்ன தண்ணியை ஊற்ற சொல்கிறார்? தண்ணியை ஊற்ற சொல்கிறதுக்கு சமானம் அது. ஏய், உனக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? நான் சொன்னதை செய்யின்னு தான் சொன்னார். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் உனக்கு என்ன சொன்னேன்? நேற்று நாங்கள் வரும்போது நானும் ஒருத்தர் பேசிட்டு வந்தோம் பாருங்கள், காரில் வரும்போது சொன்னேன். ஆண்டவர் சொன்ன சில விஷயங்கள். நீங்களோ இருமணமாக தான் நடக்கிறீங்க இன்னமும் நீங்கள். ஆனால் முன்ன மாதிரி இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறதில்ல. ஏன்னா நீங்கள் என்ன தான் இருந்தாலும் உங்கள் வழியாக தான் போகிறீங்க. பேசுகிறது வேஸ்ட்டு, வார்த்தைகள் சொல்கிறது வேஸ்ட்டு. இதே ஒரு டாக்டர் ஒரு விஷயத்த சொல்லும்போது அது எவ்வளோ இதாக பண்ணுறீங்க. அவர் சொன்னது நிறைவேறணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? டாக்டர் ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறார்? இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை விஷயம் எடுத்துக்கோங்க. குழந்தைக்கான விஷயத்தை இப்படிலாம் பண்ணுங்கன்றார். இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும்ன்றத அவர் உத்தரவாதம் கொடுப்பாரா? எதன் அடிப்படையில் செய்றீங்க? அதை என்ன நம்பிக்கை உங்களுக்கு அவர் மேலே? அவ்வளோ எப்படி நம்பிக்கை? அவர் என்ன கடவுளா என்ன? டாக்டருங்க 5 லட்சம் கட்டினா கட்டிட்டு போயிடான். 5 லட்சம் கட்டுங்க, அந்த டிப்பு சும்மா சாதா. நான் டென்டல் டாக்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் லேபுக்கு போவோம். நாங்கள் தான் எல்லாத்தையும் அளவெல்லாம் எடுத்துகிட்டு போய் லேபில் போய் கொடுத்து அங்கே செஞ்சு வாங்கிட்டு வரோம் பாருங்கள். செய்கிற இடத்துல 100 ரூபா 150 ரூபா தான் ஆகும். இங்கே 5000 10,000 பில்லு போடுவேன் பல்லுக்கு. அதே போல் ஹாஸ்பிட்டலில் 5 லட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா கூட இது பண்ணியிருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த டென்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரே வந்து இவ்வளோ தான் இருக்கும். பல் எக்ஸ்ரே எடுப்போம் பாருங்கள். நான் தான் அதை எடுப்பேன் பாருங்கள். ஸோ அதை நாங்கள் அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சும்மா 60 ரூபா 50 ரூபா தான். ஆனால் இன்றைக்கி 1000 கட்டு 1500 கட்டுன்றான். அது இன்னும் பார்த்தீங்கன்னா காசு கம்மி. அதே போல் தான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 10,000 ஒரு 50 ரூபா கூட ஆகாது அந்த செலவுகள்லாம். ஆனால் என்ன பண்ணுறோம்? அவன் 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 இப்படி இதையும் சொல்லுவான், இதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் இப்படியும் வாய்ப்பு இருக்குது அப்படின்வான். எப்படினாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்ணுறான்? எவ்வளோ பெரிய நம்பிக்கையில் பணத்தை கட்டுறாங்க பாருங்களேன், எவ்வளோ செலவு பண்ணப்படுறாங்க. ஆனால் எத்தனையோ தோல்விகளுக்கு நிறைய பேர் அடைகிறாங்க பாருங்க. அவர் சொல்கிற 2 விஷயந்தான் அவரும் சொல்கிறதும். நடக்கும், நடக்கலாம், நடக்கவும் செய்யலாம். ஆனால் அதை நம்புகிறாங்க 2 விஷயத்தையும். கர்த்தர்கிட்ட நடக்காதனே கிடையாது. அவர் எங்கேயாச்சும் நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லலை. அவர் வார்த்தை நடக்கும், ஆகும். புரியுதுங்களா? அப்போ என்னவா? அப்போ என் மூலியமாய் தேவன் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஒபே பண்ணி வந்தால் எல்லாமே இதாகும். ஆனால் அதை நீங்கள் அந்தளவுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் டாக்டரை மட்டும் எப்படி பிடிக்கிறீங்க? அப்போது சரி, உங்களுடைய விருப்பம். இன்னும் முட்டி மோதி வாங்க, எல்லாம் எப்படி வாங்க, எது பண்ணாலும் சந்தோஷம். நம்ம அதுக்கு வந்து எதிரியாக இருக்க போகிறதே கிடையாது. எப்படியோ நன்மையில் பெற்றுக்கோங்க. ஆனால் தேவ வார்த்தை ஆகும்னா ஆகும் தான். 2 பதில் கிடையாது, ஒரு பதில் தான். நடக்காது கிடையாது, நடக்கும், ஆகும். அப்போது தேவ பிள்ளைகளே, நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்குது பாருங்கள். நம்ம உலக மனுஷனுடைய வார்த்தைகள்லாம் சொன்னோம்னா என்ன பண்ணிடும்? உடனே நம்பிடும். இந்த மாத்திரை தின்னுங்க, அதை தின்னுங்க, இதை தின்னுங்க, உங்களுக்கு சரியாயிரும். மாத்திரை தின்ன எல்லாம் சரியாயிதா? ஆனாலும் ஆகும், ஆகாமலும் இருக்கலாம். 2 தான் பதில். அப்போ அதுலேயும் 2 தான். எல்லாமே 2 தான். ஷியராக சொல்ல முடியுமா? ஷியராக ஊற்றனாலும் சொல்ல முடியாது, நான் பண்ணி கொடுத்துருவேன்னு முடியாது. எத்தனையோ உயிர்களை நான் ஷியரை காப்பாற்றி கொடுக்குறேன்னு சொன்ன உயிரெலாம் எத்தனையோ உயிர் போயிருக்குது. ஏற்குமாறாக நடக்கும். ஆனால் தேவ வார்த்தை என்றைக்குமே ஏற்குமாறாகவே இருக்காது. ஒரே விஷயந்தான்,
விசுவாசித்தீங்கன்னா காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். தேவ பிள்ளைகளே, இதுதான் சத்தியம். ஆகையால் அவர் சொல்ற வார்த்தை உறுதியா. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயத்தை நான் சொன்னேன் பாருங்க பேசும்போது, இப்போ என்கிட்ட பணம் எக்கச்சக்கமாக இருக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இப்போ எனக்கு ஒரு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா கத்தட்டையும் பெறது இருக்குது, என்னுடைய பணபலத்தினால பண்ணுறதும் இருக்குது. ஆனால் அந்த பணபலம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை விசுவாசமே தான் இருப்போம், ஆனால் முழுக்க விசுவாசிக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? நம்ம சுயபலத்தை தான் ஓடுவோம். உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஜீரோவாக இருக்கீங்க, நீங்கள் வியாதியாக இருக்கீங்க. இப்போ தேவன் தான் உங்களுக்கு அற்புதம் செய்யும். இப்போ எப்படி அவரை நம்புவீங்க? இப்போ உங்கள் நம்புற நம்பிக்கை வேற மாதிரி இருக்கும். முழுக்க முழுக்க எங்கே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? என்கிட்ட எக்கச்சக்கமாக பணம் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்? ரெண்டுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எதில்? அவரும் அப்புறம் இதுவும், அவரும் இதுவும்னா உங்களுக்கு ஜெபம் பண்ணாலும் வித்தியாசமாக தான் இருக்கும், ரெண்டாம் கட்டமாக தான் இருக்கும். சுகமான மாதிரி இருக்கும், அப்புறம் சுகம் இல்லாமல் போகும். ஏன்? நீ அப்படிதான் சிந்திச்ச. அதே மாதிரி உனக்கு சுகமும் இருக்குது, சுகமான மாதிரி இருக்குது, திருப்பி சுகம் இல்லை. ஏன்னா உன்னுடைய மனம் இருமனமா இருக்கு. பார்த்தீங்களா? குந்தி குந்தி நடக்கிற பத்தியா? ஆகையால் தான் இஸ்ரவேலை பார்த்து எலியா சொல்றான், எம்மட்டும் நீங்க இரண்டு நினைவுகளை குந்தி குந்தி நடப்பீங்க. கர்த்தரே தேவன் என்றால் அவரை பின்பற்றுங்க, இல்லைன்னா இந்த வழியில போயிருங்க. நீங்க இங்கேயும் முடிச்சிட்டு இங்கேயும் முடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சரியான விஷயம் கிடையாது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. அதே போல தேவ பிள்ளைகளே, அற்புதம் அநேக கிறிஸ்தவர்கள் இழந்து போவதற்கும் பெறாமல் போவதற்கும் காரணம் இரண்டு மன நினைவுகள் குந்தி குந்தி நடப்பது. ஒரு முறை நல்லா விசுவாசிக்கிற மாதிரி போகுது, மறுமுறை அப்படியே டவுன் ஆகுறது. ஒரு முறை செய்வார்ன்றது, ஒரு முறை செய்வாரோ அப்படின்றது. அப்ப இந்த ரெண்டு விஷயம்தான் உங்க வாழ்க்கையில நடக்குது. புரியுதா? இப்ப யார் மேல தப்பு இருக்குது? கொடுக்கிற மேல தப்பு இல்ல, எடுக்கிற ஓ மேல தான் தப்பு. வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வாங்கலாமா வாங்கக்கூடாதா, அது மாதிரி தான் இந்த எண்ணம். கொடுப்பாரா கொடுக்க மாட்டானா அதுக்கு என்ன அர்த்தமா? கையை நீட்டுறது கையை எடுக்கிறது, கையை நீட்டுறது கையை எடுக்கிறது. புரியுதா எங்க தப்பு விடுறோன்னு? அப்ப அப்படி இல்ல, கொடுத்துட்டாரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறேன், நான் நோண்டி பார்க்கறது இல்ல. பாருங்க, ஒருத்தவங்க இங்க அப்படிதான் பாருங்க, முதுகு தண்டை விளைகிருச்சு, அவங்க படுத்த படிக்காதான் இருக்கணும். பாருங்க, நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இதை நம்ப போறியா, கர்த்தர் சுகத்தர நம்புறியா? இல்ல கர்த்தர் சுகத்தர நம்புறேன், இதை நம்பல. அப்ப அந்த ஸ்கேன் எடுத்துருவான்னு சொல்லி தீப்பிடிச்சு விட்டேன். மற்றவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஐயோ காசை போட்டு ஸ்கேனை எடுத்து இவர் என்ன எரிச்சிட்டு இருக்காரு, இந்த பாஸ்டருக்கு என்ன போச்சு, பைத்தியம் பிடிச்சி போச்சு, நீ சொல்லுவேன் சொல்ல மாட்டீங்களா? சில சண்டையே போட்டுருவாங்க, புரியாதவன் அடிக்க கூட செஞ்சுவான். காசை போட்டு இவர் போட்டு நாங்கள் பண்ணுறோம், இவர் பாட்டு ஸ்கேனை எரிச்சிட்டு இருக்காரு, டாக்டர் எங்களை என்ன சொல்லுவாருன்னு. நான் சொன்னேன், எரிச்சிட்டு போ சுகமாகுவ. அதை எரிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுகமாயிருவீங்கன்னு சொன்னேன் பாருங்க. எரிக்க பார்த்தீங்கன்னா உள்ள அந்த அந்த எலும்புகள் சேர சவுண்டு அவங்களுக்கே தெரியுது. இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஒரு மன நிலையில் அவங்க இருந்தாங்க, அதனால அற்புதம் நடந்துச்சு. அவங்களே இருமன நிலையில் இருந்தாங்கன்னா நடந்திருக்காது. அதே போல இங்கே ஜெபிக்கவர்கள் எல்லாமே பிரச்சனை ஏன்ட்ட கிடையாது. ஒரு முறை என்ன, பாஸ்டர் ஆரம்பத்தில் பயங்கரமா இருந்துச்சு, இப்போ என்ன ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் பவர்லாம் இறங்குது, ஆனால் சுகம் என்ன முதல் நல்லா இருந்துச்சு, இப்போ ஏன் நடக்கல? ஏன்ட்ட இல்லை, ஓ எண்ணத்தில் தப்பு, ஓ மைண்டில் என்ன இரும நிலையில் வாழ ஆரம்பிக்கிற. கர்த்தர் சொல்றாரு, உடைச்சிரு, கொடுப்பார், அவர் தான் செய்வார்னா நடக்கும். இல்லை அப்படின்னாலும் என்ன தேவனுடைய மனுஷன் சொன்னா தேவனுடைய மனுஷன், இல்லைனாலும் இல்லைதான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, மத்திய பார்த்துக்கோங்களேன் 40, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ள அனுப்பி ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி கேட்ட பலனை அடைவான். நீதிமானும் என் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானு கேட்ட பலனை அடைவான். தீர்க்கதரிசின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டா தீர்க்கதரிசி. ஒரு ஒண்ணுமே இல்லைனாலும் தேவனிடம் ஒன்றும் இல்லாத மாதிரியே தான் உனக்கு பண்ணுவார். புரியுதா? இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா சொல்லிட்டு என்கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் எனக்கு வெளிப்பட மாட்டார். இதுதான் உண்மை. தேவன் சொல்றாரு என் தாசன்னு, ஆனா நீ என்ன சொல்ற, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப கர்த்தர் அப்படிப்பட்டவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த மாட்டார். நம்ம என்ன நினைப்போம், என்னை உதாசீனப்படுத்துறவங்களுக்கு நான் யாருன்றதை காமிச்சே ஆகணும்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி பண்ண மாட்டார். கர்த்தரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, உதாசீனப்படுத்துறவங்களுக்கு தன்னை நிரூபிக்க மாட்டார், தேவனுடைய ஊழியக்காரனை நிரூபிக்க மாட்டார். உதாசீனப்படுத்துதல்ல, விசுவாசிக்கணும். நான் சொல்றேன் என்னுடைய ஊழியக்காரன் அவன் ஜெபிச்சா நடக்கும் நான் சொல்லும் போது அதை அப்படியே ஏத்துக்கிட்டாதான் உனக்கு நடக்கும். இல்ல அப்படின்னா உனக்கு என்ன கடவுளுடைய மனுஷன் சொல்லி நிரூபிக்கிறதுக்கு அவர் முற்படவே மாட்டார். புரிஞ்சுக்கோங்க, அவர் அந்த வேலையை செய்ய. நம்ம ஆண்டவர் டிஃபரெண்ட். நம்ம நினைக்கிற மாதிரி அவரை நம்பளிக்கு கொண்டு வர முடியாது. நான் உதாசீனப்படுத்தி எங்க பாப்போம், நிரூபிச்சுப்போம். நீங்க உண்மையான ஊழியக்காரனா எங்க எனக்கு இது செஞ்சு பாருங்க, பார்ப்போம், எனக்கு செஞ்சு கொடுங்க, ஆண்டவர் இதை மட்டும் எனக்கு செஞ்சிடட்டும், அப்போ உங்க ஊழியக்காரன் நம்புறேன்னு வாங்க. பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கவே மாட்டார். நீ நம்பவும் வேண்டாம் வரவும் வேண்டான்றவர். எதை புரியுது? புரியுதா? பண்ணி பார்க்க சொல்லுவோம், வர சொல்லுவோம், போ.
இத்தனை சாட்சிகள் உனக்கு சொல்லுமே நீ நம்பலன்னா அப்புறம் என்னதுக்கு? அதான் பார்த்தீங்கன்னா நரகத்தில், ஐயோ நான் போய் சொல்லி என்னுடைய சகோதரர்களை என்ன பண்ணணும், அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். அங்கே யார் இருக்காங்க? மோசையும் தீர்க்கதரிசியும் இருக்காங்க. அவங்க சொல்லாமல் நீ வந்து சொல்கிறதுல வேண்டாம். அதை தான் இன்னைக்கு அவர் சொல்கிறாரு. இன்னைக்கு தேவதாசல் என்பதை தேவன் பல இடம் நிரூபிக்கிறார். பார்க்குறாங்க, கேட்குறாங்க, வர்றாங்க. ஆனால் வரும்போது சில எப்படி வருவாங்க தெரியுமா? செக் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம், பார்ப்போம். இந்த அப்படின்னா அப்படியே தான் உனக்கு வரும். புரியுதுங்களா? அப்போ ஒரு சிலருக்குலாம் நடந்திருக்கே, இந்த மாதிரிலாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே. யாருக்கா ஒருத்தருக்கு ஒரு சில கிருபைகள் தேவன் பண்ண, ஏன்னா அவனை தொட்டே ஆகணுன்றக்காண்டி சில காரியம் பண்ணுவார். ஆனால் எல்லாத்துக்கும் இப்படி பண்ண மாட்டார். ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல. நான் எல்லாத்துக்கும் அது நடக்காதீங்கன்னா பார்த்துங்க, விட்டுருவாரு. நீ அப்படி வந்து ரட்சிக்கப்படணும்னு அவசியம் இல்லை. அப்படி உனக்கு நான் அற்புதம் செய்யணும் அவசியம். என்னுடைய வழி அது அல்ல. விசுவாசி பெற்றுக்கோ, அதான். நான் முன்னாடி பார்க்கணும், அதுக்கப்புறம் விசுவாசிப்பேன், அது தேவனுடைய வழி அல்ல. விசுவாசம்னா என்னன்னா, பார்க்கல சொல்றத நம்புறோம் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் பார்த்துருவேன். ஆசீர்வாதத்தை பார்க்கல, ஆனா தேவ வார்த்தை விசுவாசிக்கிறேன், என் மேல ஆசீர்வாதம் இருக்குன்னு, நான் ஆசீர்வாதம் கொண்டு வரணும் விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசிக்கும் போது உன் வாழ்வில் பணத்தை காண்பேன். பணம் வந்த பிறகு தான் என் மேல ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி நம்புவேன் அப்படின்னா அது விசுவாசம் இல்லை. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாம் வந்த பிறகு தான் நான் ஆஸ்வதிக்கப்பட்ட ஆள்னே நம்புவேன். புரியுதா? இது உலக மனுஷனுடைய வழி. தேவனுடைய வழி அல்ல, அது அல்ல. தேவனுடைய வழி முதல்ல பிலீவ், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பெற்றுக்கிடுவேன். புரியுதுங்களா? கண்ணில் பார்த்த பிறகுத்தான் என் மேலே ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்புவேன். இல்லை இல்லை இல்லை, என் மேலே ஆசீர்வாதம் இருக்குது, பணம் கொண்டு வரும். பார்க்கல, விசுவாசிக்கிறேன், பார்த்துடுறேன். பார்க்கல, விசுவாசிக்கிறேன், பார்த்துடுறேன். நான் பார்த்த பிறகு விசுவாசிக்கிறேன். இப்படிதான் நீ பண்ற. நல்லா பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. விசுவாசி, பின் அற்புதங்களை பார்ப்பாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னா, மகிமை காண்பாய்னா என்ன அர்த்தம்? சும்மா மகிமை காண்பாய், மகிமை காண்பாய், என்ன மகிமையை காண்பாய்? அவருடைய அற்புதங்களை காண்பாய், அவருடைய அற்புத கிரியைகளை நீ காண்பாய். புரியுதுங்களா? நீ என்ன அற்புதத்துக்காக விசுவாசித்தியோ, நீ பார்க்காம அவர் சொன்ன வார்த்தை விசுவாசத்தை பத்தியா, அதை விசுவாசத்தில் அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டியோ அதை பார்த்துருவ, அதை அடைஞ்சிடுவ, உன் சரீரத்தில் பெற்றுக்கிடுவ. எத்தனை புரியுது? அதே போலதான் சுகத்தை நான் பார்க்கல, ஆனால் விசுவாசிக்கிறேன். சுகம் என் மேலே இறங்கி இருக்கிறது. சொல்லுது வீக்கா, சொல்லுது நரம்பு போச்சு, தேஞ்சு போச்சு, அது போச்சுன்னு. அது போச்சு 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 நின்று வந்து ஜோமனை வந்தா அப்படியே தான் இருக்கும், ஆக போறதே கிடையாது. இல்லை இல்லை இல்லை, விசுவாசிக்கிறேன். விசுவாசித்து ஒரு பாஸ்டர் ஆயில கொடுக்குறாரா, இதை தேய்க்கும் போதே எல்லா நரம்புகள்லாம் உருவாகுது, செத்து போன உறுப்புகள்லாம் சுகமடையுது. இது அந்த மருந்தை ஏற்படுத்தும். அப்படி விசுவாசிக்கணும். அப்போ அது அற்புதங்களை காண்பாய். புரியுதுங்களா? ஜோமனை அனுப்பும்போது இப்போ வல்லமை இறங்குச்சா, அப்போ அந்த வல்லமை எனக்குள்ள வேலை செய்து என்பதை விசுவாசிக்கணும். சும்மா வல்லமை வாங்கிட்டு வல்லமை அப்படியே போனோம் அப்படின்னா அந்த வல்லமை வந்து உங்கள் மேலே இறங்கிட்டு திருப்பியும் போயிடும், அற்புதம் இல்லாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் தான் எதை விசுவாசிக்கல. உங்களுக்குள்ள அந்த வல்லமை வரும்போது என்ன சிந்திக்கிறீங்க, என்ன விசுவாசிக்குன்னு பார்க்குது. ராஜாவின் வல்லமை தேவ நீதியில் பிரியப்படுகிறது. தேவ நீதி, தேவ வார்த்தை, அந்த வார்த்தை உள்ள இருக்குதான் வல்லமை பார்க்குது. எதுக்கு அந்த வல்லமை வருது? நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுவதற்கு வருகிறது. நீங்க அனுபவிக்கிறீங்க தெரியுமா? நான் ஜெபம் பண்ணும்போது பொத்து பொத்துன்னு இருக்கிறோம், என்ன ஒரு மாதிரி ஆகுது, பேய் பிடிச்சிருக்கு போல, என்ன எல்லாமே விழுந்தா பேயா? நிறைய பேர் தப்பா கான்செப்ட்ல போயிறாங்க. காட்ஸ் பவர் வரும்பொழுது பிசாசு தான் ஓடி போயிடும். அதே சமயம் வல்லமையாலும் நிறைய பேர் நிற்க முடியாது. இந்த வல்லமை எதுக்கு வருது தெரியுமா? உங்க மனதுல, உங்க சிந்தையில, உங்க ஆவியில என்ன விசுவாசித்திருக்கீங்க அதை நிறைவேற்ற வருகிறது. நீங்க நிற்கும் போதே ஆஹா தேவனுடைய அற்புதம் எனக்குள்ள உருவாகுது, அந்த வல்லமை எனக்குள்ள அதை உருவாக்கி கொண்டு இருக்குதுன்னு நம்பணும். சும்மா வந்துட்டு அப்படியே அஹன்னு போயிட வேண்டியதான். அதுக்கு இல்ல விழ வைக்கிறதா கடவுளுடைய ஆசை? விழ வைக்கிறதுக்கு வரல. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, காட்ஸ் பவர் எதுக்கு வருது? இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் மேஜிக் மாதிரி காமிச்சிட்டான். பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்துட்டா இவங்களுக்கு ஒரு தான் இது என்ன இது பாஸ்டர் பவரம் பாஸ் நான் காமிச்சிட்டேன் எல்லாத்துக்கும் முன்னக்க. வேற வல்லமையும் வேலை செய்யுது, அது வேற. புரியுதுங்களா? இங்கே கர்த்தருடைய வல்லமை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமை வெளிப்படுது. ஆதிலே தேவன் என்ன பண்ணார்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது பெருமையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்து தேவாவின் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வல்லமை இருந்துச்சு, வல்லமை அசைவாடி கொண்டிருந்தது. ஆவியானவர் வல்லமையா இருந்தார். ஆமென். அசைவாடி கொண்டிருந்தார், வல்லமை இருந்தது. அற்புதம் ஒன்றும் இல்லை. இருள் அங்க இருந்தது, அற்புதம் இல்லை.
அங்க ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சா? எதுவுமே இல்லை. ஆனா ஆவியானவர் இருந்தார். ஆவியானவர் இருந்தும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லாமல் ஆகுமா? ஆகும். நாங்க இப்படி செய்தி கேட்கலையே. ஆவியானவர் வந்தா மாற்றம். ஆவியானவர் இருக்கிறார், மாற்றமாகும். எப்ப மாற்றமாகும்? அங்கதான் கவனிக்கணும். தேவன் வெளிச்சம் உண்டாகிறது என்றார். என்ன நடக்கணும்ன்றத சொன்னார், வல்லமை நிறைவேற்றி விட்டது. உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு சொல்லி நீங்க சொல்லும் போதுதான் அப்ப என்கிட்ட காட்ஸ் பவர் அங்க இருக்குது பாருங்க. கர்த்தருடைய வல்லமை இருக்குது. ஆவியானவர் பக்கத்துல இருக்கிறாரு. தேவன் தம்முடைய வல்லமையாய் தன்னை வெளிப்படுத்துறாரு. ஹலோ, இப்ப நான் இருக்கேன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த சரீரத்துல இருந்து வெளிப்படுறேன் பார்த்தீங்களா, இந்த சரீரத்தின் கண் மூலியமா அவங்க பார்க்குறேன் பார்த்தீங்களா, அதே போல தேவன் எப்படியா வல்லமையாய். அப்ப வல்லமை என்பது ஏதோ நினைக்காதீங்க, தேவன் அந்த இடத்துல நின்று தன்னை வெளிப்படுத்துறது. அதை நீங்க நல்லா, அதுதான் முதல் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ வல்லமை மனுஷங்க மேல இறங்குச்சு. கர்த்தர் தன்னை அந்த ரூபமாய் வெளிப்படுத்துகிறார். வல்லமை என்ற ஒரு ரூபமாய் வெளிப்படுத்துகிறார். வல்லம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் பாருங்க, நீங்க ராங்காவோ கடவுளுக்கு விரோதமா இருந்தா நான் ஜெபிச்சவங்க மேல வல்லமை இறங்காது. ஏன்னா தேவன் உங்களை தொடவே மாட்டார். ஏன்னா அவர் தான் திரும்பி நீங்க என்ன உள்ள சிந்திச்சுட்டு இருக்கீங்கன்றத. அப்போ அந்த காட்ஸ் பவர் தன்னை தேவன் வல்லமையாய் வெளிப்படுத்துறாரு பார்த்தீங்களா. அப்போ எதுக்கு அங்க வராருன்னா, நீங்க என்ன உங்க வாழ்க்கையில விசுவாசிக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுறதுக்கு வராரு. அப்போ நிறைய பேருக்கு நிறைவேற்ற அங்க வரும்பொழுது உங்க மனது என்ன சும்மா கேஷுவலா கத்த போய் ஒரு ஆசீர்வாதம் மாதிரி வாங்கிட்டு போவோம், வந்தோமா ஒரு வல்லமை குலுக்கி நம்மள அனுப்பி விட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறனால அப்படியே போயிடுறீங்க. புரியுதா? அப்படி இல்ல, நீங்க என்ன காரியத்துக்கு வந்தீங்க, அங்க ஜெபிக்கும் போது அந்த பவர் உள்ள இறங்குது. தேவன் அதை போய் உங்களை நிறைவேற்றுகிறார். வெளிச்சம் உண்டாக்கணும் சொல்லும்போது வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சத்தை கட்டளையிட்டார். தேவ ஆவியான அப்பதான் என்ன பண்றாரு, கொண்டு வர்றார். அதே போல கர்த்தருடைய வல்லமை இங்க இருக்குது. ஆனா அநேக நேரங்களில் வல்லமை வந்துட்டு திருப்பி என்கிட்டே வந்துருது, ஒண்ணுமே நடக்காமல் போகுது. காரணம், ஓ மண்டையில சரக்கு இல்ல, வார்த்தை இல்ல, விசுவாசம் இல்ல. தேவன் இதை பண்ணுவான்ற விசுவாசம். சும்மா வந்து மண்டையை காமிச்சிட்டு போயிடுற. மண்டையை காமிக்கிற மண்டைக்குள்ள என்ன இருக்குது? எத்தனை புரியுது? விசுவாசம். கடவுள் எனக்கு இதை செய்வார், இதோ நான் நிற்கிறேன். தேவனுடைய வல்லமை வரும்போது தேவன் எனக்குள்ள இறங்குறார், வல்லமையா இறங்குறார். அவர் எனக்கு வல்லமை என்ற ஒரு ரூபத்தில் இறங்குறார். அது எனக்குள்ள அவர் கிரியை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன விசுவாசிங்களோ அது அப்படியே உங்களுக்கு உண்டாகும். எத்தனை பேர் புரியுது? இனி அடுத்து என்கிட்ட ஜெபிக்கும் போது எப்படி வரணும்? அதே மாதிரி போய் விழுந்து மண்டையை உடைங்கன்றுவேன். ஸோ இல்லை இல்லை இல்லை, நீங்கள் விசுவாசிக்கிற காரியத்தை உங்களுக்கு கொடுக்க தேவன் வந்து இருக்கிறார். அதுக்கு தான் உங்களை கூப்பிடுறாரு, வாங்க கடைசி உங்களை ஆசீர்வதித்து அனுப்பிச்சு விடுகிறேன். நீங்கள் சும்மா மண்டையை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். தின்னு பொத்து பொத்து விழுக வேண்டியதான். அப்படி இல்லை, பொத்து பொத்து விழு வைக்கிறது வேலை இல்லை. பொத்து பொத்து விழு வைக்கிறதுக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அந்த வேலை நமக்கு தேவை. நமக்கு தேவன் இருக்கிற மிராக்கள் தேவையா இருக்குது, அற்புதங்கள் தேவையா இருக்குது. இதை செய்யறதுக்கு எந்த வல்லமையால முடியாது, இவர் தான் அதை செய்ய முடியும். அப்போ அவர் செய்ய அங்கே வந்து நிற்கிறார். அப்படி இருக்கும்போது பயபக்தியோடு நினைக்கணும், கர்த்தாவே என்ன தொடுங்க, எனக்குள்ள இவ்வளோ காரியம் இருக்கணும், மனதுக்குள்ளே பேசணும். அங்கே உட்காந்து நான் ஜெபிக்க கை வைக்கும்போது ஆண்டவரே அப்படி இப்படி நான் ஜெபிக்கும் போது என்னைய தடை பண்ணிடக்கூடாது. நீங்கள் வர்றதுக்கு முன்னே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு மனசுக்குள்ளே அதை எண்ணிக்கிட்டு நிற்கணும். கர்த்தாவே இது செய்யுங்க, நீங்கள் தான்ப்பா பண்ணுறீங்க. அமைதியாக இருந்தால் என்ன ஆகும்? உள்ளே இறங்கும். ஆமேன். நீங்கள் எவ்வளோ கற்றுனாலும் ஆண்டவர் எப்படினாலும் வந்துடுறாரு. அவருக்கு ஒரு பெரிய இது இல்லை. இங்கே என்கிட்ட வந்து என்ன பண்ணணும்? அமைதியா எல்லாத்தையும் கேட்டு மனதுக்குள்ள விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வல்லமை வரப்போகுது, எனக்குள்ள அது வேலை செய்ய போகுது, எதிர்பார்த்தல். இது எனக்கு ஆகுது, நடக்குன்னு பாருங்க, உடனே உணர ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இதை வாரம் தொடர்ந்து நீங்க அனுபவிக்க மாற்றம் உண்டாகும். ஒவ்வொரு முறையும் விசுவாசி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லும் போது வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் உண்டாகும், அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக தான் தொடர்ந்து வாங்க, இந்த வல்லமையை பெறாமல் போயிடாதீங்க. போயிட்டா போச்சு. ஏன்னா தேவன் இந்த இடத்துல உங்களுக்கு நன்மை செய்வதற்கு வல்லமையாக வந்து நிற்கிறாரு. இதை பயன்படுத்திக்கோங்க. நிறையா சபையில் கிடையாது, சில சபைகள் இருக்குது. நிறையா சபையில் சும்மா போயிட்டு உட்காந்து சும்மா போயிட்டு வந்துடுவான். அங்கே கடவுள் இருக்கிறதும் உணர மாட்டான், கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு, ஏதோ பாட்டு பாடிட்டு தாளம் மாட்டிக்கிட்டு சோத்திரம் அல்லேலு ஏஞ்சிட்டு வந்துடுவாங்க. இங்கே அப்படி இல்லை. தேவன் இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயம் முகமுகமாக பேசுவார். நீ சிந்திக்கிறது, நீ என்கிட்ட தவறு விட்ட எல்லாத்தையும் சொல்லுவார். சொல்லி அது பெற்றுக்கொள்வதற்கும் உனக்கு அவர் உதவி செய்கிறார். உதவி செய்கிறாரா? இப்போ எப்படி உதவி செய்கிறாரு? ஏன் முடியுமா? இதுக்கு முன்னாடி எப்படி நீ வந்து இந்த வல்லமையை பார்த்த வேற மாதிரி பார்த்த, இன்னைக்கு எப்படி பார்க்குற? புரியுதுங்களா? சும்மா வந்து நின்றீங்கன்னா மண்டையை உடச்சிட வேண்டியதுதான். சும்மா வந்து நிற்கிறதுக்கும் விழுகிறதுக்கு இல்லை. சில பேர் தெரியுமா வருவாங்க பார்த்தீங்களா, அந்த நிறைய இடங்கள தனக்கு வல்லமை நிறைய ஆண்டவர் ஊத்துறாருன்னு மற்ற விசுவாசிகள் பார்க்கணுக்காண்டி சில விசுவாசி குதிக்கும். பார்த்துருக்கீங்களா? யா வா ஆ யா வா கராத்தே பார்த்துருக்கீங்களா? கராத்தே அவங்களுக்கு அதே மாதிரி பலனை அனுப்பிச்சி விட்ருவாரு. உண்மைதான் சொல்கிறேன். ஏன்னா நீ ஆ ஊன் வந்தால் நீ ஆ ஊன் போப்பா, வாழ்க்கை முழு இந்த வாரம் ஆ ஊன்னு கற்றுக்கிட்டே இருந்து வீட்டில் போய் என்ன கற்றுக்கணும்? ஆ ஊன்னு சட்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதான் எல்லா விதத்துலையும்.
அவங்க பார்க்கணும் இவங்க பார்க்கணும் எனக்கு நிறையா இருக்கணும்னு நீ நினைக்கும் போது கெட்ட எண்ணங்கள் அது நமக்கு தேவையில்லை. எனக்கு நிறையா நடக்கணும். கர்த்தாவே இப்போ நான் வந்து நிற்கிறேன், இப்போ ஆவியானவர் வேலை செய்ய போகிறார், ஆவியானவருக்கு முன்னக்கு வந்து நிற்கிறேன். நீங்கள் வந்து நிற்கும் போது யார் முன்னக்கு நிற்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக. இந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போ உள்ள வார்த்தையின் தேவன். இந்த வார்த்தையின் தேவனை உள்ள நீங்கள் வச்சிருக்கும் போது அந்த வார்த்தையின் தேவனை நிறைவேற்றுறதுக்கு ஆவியான கிரியை செய்வார். உள்ள வார்த்தை இல்லாட்டினா வேஸ்ட்டு. உள்ள வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள விசுவாசம் தானாகவே இருக்கும். இந்த ஆண்டவரே இப்படி சொன்னீரே, கற்பத்தின் கனியை ஆசிப்பேன்னு சொன்னீங்க. கற்பத்தின் கனியை உருவாக்க இதோ உங்களுடைய வல்லமை உள்ள இறங்குகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தரும் சொன்னீங்க. ஏதோ ஐஸ்வர்யம் எனக்கு உண்டாகும்படியாய் இதோ எனக்குள்ளே வேலை செய்ய போகிறீங்க. ஆவியான முன்பாக நிற்கிறேன். ஆவியானவரே இப்போ மாற்றம் உண்டாகுங்க. இப்போ புரியுதா? ஆவியான நிறையா பேர் பெற்றிருக்கிறாங்க, ஆவியானவர் இருக்கிறார், நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றமே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்குள்ளே என்ன இருக்கணும்னா தேவ வார்த்தை இருக்கணும். கடவுள் என்ன செய்யணுன்ற அந்த வசனம் உள்ளே இருந்தால் தான் நிறைவேறும். நிறைய பேருக்கு அது இருக்காது. சும்மா பக்திமான காமிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எங்களை பார்த்தோன்னே தரும், ஐயோ இந்த சகோதரியை பார்த்தேன் தெரியுமா, என்னம்மா வல்லமை அவங்க மேலே இருந்தது. அந்த சகோதரனை பார்த்தேன், அப்பா. போய் பின்னாடி போய் பார்த்தேன்னா என்ன ஆகும் தெரியுமா? தேட்டரில் உட்காந்துருப்பான். நான் ஆரம்பத்தில் அப்படி தான், இப்போ நமக்கு தெரியாது. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ட்ரம்மா இது டமான்னு போட்டுக்கிட்டு பாஸ்டர் பாடுறதுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆவியில் நிரம்பும்போது அதுலேருந்து இறங்கி அப்படி வந்துட்டு வாட்ச் எப்படின்னுவான், இப்படின்னுவான், இப்படின்னுவான் அப்படின்னு. அப்போ தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு போயிட்டுருக்கோம். உட்காந்து பார்த்தா சட்டாடான்னு அடிச்சு இங்கேருந்து இங்கே தவி என்னம்மா இறங்குறாரு பார்த்தியா? ஏன் நமக்கு மட்டும் ஒன்றும் இறங்க மாட்டுது? நம்மளும் ஆடி பார்த்தாலும் ஒன்று. அப்புறம் இங்கிட்ட ஒரு அக்காமா இருக்க, அது இங்கிட்ட நல்லா செல்லாம் இங்கேருந்து அங்கே தவிட்டு இங்கே தவிட்டு இங்கேருந்து எங்கே இதுக்குள்ளே ரூட்டுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு எல்லாம் நடக்கும். யாரா தடவினாலும் தடவிட்டு போயிடுது. அண்ணே அங்கே போடுவார், அக்கா இங்கே வருவாங்க. இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்பா அந்த அக்கா எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. ஆனால் அங்கே பார்த்தா அந்த அக்கா அசிங்கமான வேலையெல்லாம் பண்ணும். நான் பாட்டு அப்புறம் பாவம் பார்த்தீங்கன்னா இவன் இங்கே பார்க்குறேன், இங்கேருந்து வரான். அப்போ தான் ஆண்டவர் எனக்கு சொன்னேன், ஆண்டவரே இவன் இந்த பாவத்தை செய்கிறான், இவன் இந்த பாவத்தை, இவங்களுக்கெல்லாம் அள்ளி ஊற்றுறீங்க, எனக்கு ஒன்றுமே ஊற்ற மாட்டீங்களே. ஏன்னா அப்போ நமக்கு சத்தியம் தெரியாது. சின்ன பிள்ளை தானே சவம் பண்ணுவோம், சின்ன பிள்ளை அப்படி தானே பேசும். அதை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். நம்ம யாரும் வந்து பார்த்து அது இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம், இப்படி பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன பிள்ளை என்ன தான் பார்க்கும், இவன் இதை செய்கிறோம், இவன் அதை நான் 9th ரட்சிக்கப்பட்டாள். இப்போ சைல்டிஸ் இருக்குல்ல நமக்குள்ள. அப்போ என்னடா இவன் இப்படி நம்ம வந்து என்னடா வெறும் பக்தி படமாக தான் கூட இந்துவில் இருக்கும்போது பார்த்தோம். அதையும் கடவுளுக்காக அதையும் விட்டு தொலைஞ்சிட்டேன். உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் விட்டுட்டேனே ஆண்டவரே. இவன் என்னன்னா அந்த படத்தை பார்த்து வந்து இங்கே வந்து வர நான் பார்க்குறேன், அந்த தேட்டர்லேருந்து வந்ததை பார்த்தேன். இந்த அக்கா வேறு மாதிரிலாம் பண்ணுது, இங்கே உட்காந்து ஜகன்னு அடிக்குது. இவங்களுக்கெல்லாம் அள்ளி ஊற்றுறீங்களே, எனக்கு ஊற்ற மாட்டீங்களே. அப்போ பாருங்கள், பாதி என்ன அப்படின்னா மாம்சம் சும்மா அப்படி காமிக்குது. நான் வந்து பெரிய பக்திமானான்னு. ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை எப்படி இருக்குது? கேவலமான வாழ்க்கை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால மீட்டிங்கில் இப்போயும் நடக்கும் பாருங்கள். சில பேர்லாம் மீட்டிங்கில் பாட்டு பாடும்போது பொம்பளைகள்லாம் உருவாங்க. பார்த்துருக்கீங்களா? உருண்டு ஆம்பளைகளை போய் ஆம்பளை இங்கே வந்து எல்லாம் வச்சு இதில் வந்து இந்த பாஸ்டருக்கு என்ன போயிரும்னா குழப்பமாயிரும். மண்டே சொல்லிடுவாங்க இப்படி என்ன மாதிரி. எது பரிசுத்தாவியில் உருளுது, எது அசுத்தாவியில் உருளுது. ஒரு முறை எங்கள் பாஸ்டர் அம்மா உருண்டுருச்சு ஒரு மீட்டிங்கில். அங்களுக்கு பாஸ்டர் அம்மான்னு தெரியாதுல்ல. அதில் ஒரு விசுவாச லேடி ஆளுகளை போட்டிருப்பாங்க. அது வந்து தலையில் கை வச்சு ஏசு பேய ஓடு. தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்படிலாம் நிறைய கூத்துக்கள் நடக்கும் பெரிய பெரிய மீட்டிங்கில். பார்த்துருக்கீங்களா? பாஸ்டர்மாலாம் உருண்டுறோம். இவங்களாம் ஏன் உருண்டுறாங்கன்னா இவங்க என்ன நினைப்புனா எனக்கு வல்லம் இறங்கன்னு இவங்க பார்க்கட்டும்னு. அங்கே மீட்டிங் நடத்துறவங்களுக்கு என்ன தெரியும்? பேய் இதே மாதிரி தான் உருளுது. ஏன்னா ஆண்டவர் ஆனால் ஊற்றுவார். சில பேர் வல்லமே தாங்க முடியாது உருளுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. அது வேறு மாதிரி இருக்கும். இவங்க வந்து மெனக்கிட்டு தானாக என்ன பண்ணுவாங்க, மீட்டிங்கில் வந்து உருட்டி விடுறது அவருடைய வேலை. ஆனால் ஏன் சில பேர் உருளுறாங்க நான் சொல்லவா? உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு பதில், நான் உருளணும்னு நினைக்கிறவங்களுக்கும் உருள வச்சுருவார். கேட்க தான் தருவேன்னார்ல, கேளுங்கள். என்ன கேட்குறீங்க? எனக்கு அக்னியாக வேணும். அக்னி வருதா இல்லையா? உடம்பெல்லாம் அக்கா வேர்த்துருச்சுக்கா சொல்கிறாங்களா இல்லையா? அக்கா மாருங்க. குளிராக வேணும் கூட குளிர் உண்டு. அப்புறம் இவங்க என்ன சொல்லுவாங்க, குளிர் ஆவியான குளிராக தான் இறங்குவார். யார் சொன்னா? எப்படி வேணாலும் இறங்குவார். ஆவியான இறங்கினா தூக்கி போட்டு மண்டையை உடச்சி தான் இறங்குவார். ஐயோ அப்படிலாம் இல்லை. நீ அப்படி கேட்டனால உனக்கு தந்தார். நீ கேட்டனால கடவுள் என்ன பண்ணாரு? தரமாட்டானாதீங்க. ஆனால் என்னன்னா அவர் தராரு. ஆனாலும் பாவம் ஊழியர்கள் எப்போதுமே ஆவியில் இருப்பாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எது பேய், எது ஹோலி ஸ்பிரிட்.
அப்போ மீட்டிங்லாம் போகும்போது நம்ம கரெக்டாக ஆவியை அடக்க நம்மக்கிட்ட தான் ஆண்டு கொடுத்துருக்காரு. அப்படியே நிரம்பணும். ஆமேன். தனிப்பட்ட ஜபிக்கும் வல்லமையில விழுறோம் வைக்கணும்னா அது வேறு. அதை போய் அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரீயாகவே வந்து நின்று ஆண்டவரே நீ என்ன செய்யணுமோ எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, அது வேறு. புரியுதுங்களா? சில பேர் வேணும் தள்ளுறதுக்காண்டியே கையை போட்டு பிடின்னு வாங்க. ஏன்னா நம்மளாம் சும்மா கையை வச்சாவே என்னென்ன என்ன கனமாக இருக்குது, நீங்கள் என்னமோ ஏங்க சும்மா கையை வைக்கிறதுக்கே இப்படி நீங்கள் உண்மையாக தள்ளுறீங்களா என்னத்தை பண்ண? ஏன்னா நாம் வைக்கும் போது என் கையில் சில கனமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு கனம், ஏன்னா அது பவர். அதனால் சில நேரம் நான் அப்படியே வச்சு திருப்பி கையை எடுத்துருவேன். சில பேர் கையே வைக்கிறது இல்லை. நல்ல விசுவாசிக்கிறது கை வைக்கின்ற அவசியம் இல்லை. சிலருக்கு விசுவாசத்தை தூண்டுவதுக்கு தான் கை வைக்கிறதே. நீங்கள் கை வைக்கணும் எங்கிட்ட முன்னக்கு நின்றாவே ஆவியானுடைய பலமாக கிரி செய்யும். ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவரை தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதனால் எடுக்கப்படுவீங்க. புரியுதுங்களா? கை வைக்காமையே அந்த வல்லமையை எடுக்கிறது தான் சரியான ஆவிக்குரியவன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கையை வச்சு உங்களை ஆவியில் வல்லமையில் தூண்ட விட்டு கை வைக்கிறது முன்னக்கே ஆவியானவர் என்கிட்ட நிற்பேன், அதே ஆவியான தான் இருக்கிறாரு. உங்கள் விசுவாசம் சரியாக தான் எடுத்துக்கிறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போது தேவனுடைய வல்லமை வருகிறது. ஒன்றுமே இல்லாமல் ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் தான், அவர் இல்லை. அவர் உங்களுக்கு நிறைவேற்ற பக்கத்தில் நிற்கிறாரு, ஆனால் உங்களுக்குள்ள எதுவுமே காணப்படலை. ஆகையால் தேவ பிள்ளைகளே புரிந்து கொள்ளுங்கள், அற்புதம் செய்யக்கூடிய வல்லமையை விட்டுறாதீங்க. உங்களுக்கு அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்கிற வல்லமையை விட்டுறாது. நீ தான் இழுத்து பிடிக்கணும். இயேசு கிறிஸ்து வல்லமையானவர். அந்த வல்லமை கடந்து போயிட்டு இருந்துச்சு. எவெல்லாம் போய் தொட்டானோ சுகமானோ. பாருங்க, நிறைய பேர் அவரோட உரசுனாங்க வச்சாங்க, எவனுமே வல்லமை அனுபவிக்கல. புரியுதுங்களா? எவன் விசுவாசத்தோடு போய் தொட்டானோ அவன் எல்லாமே அனுபவிச்சான். அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அதே மாதிரி தான் இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவெல்லாம் உரசி எடுத்துக்கிறான். நிறைய பேர் உரசிட்டு இருக்கான், ஆனால் அவனுக்கு உரசினது தெரியல, ஒன்றுமே இறங்கலை. ஏன்னா இவன் சாதாரணமாக இருக்கிறான். புரியுதுங்களா? அன்னைக்கு இருந்த அதே இயேசு தான் இன்னைக்கு இங்கே இருக்கிறார். அன்னைக்கு இருந்த அதே இயேசு இருக்கிற இடத்துல நிறைய பேர் அனுபவிக்கல. கூட்டம் கூட்டமாக திரள் கூட்டம்லாம் என்ன பண்ணுச்சு? திரள் கூட்டமும் நடக்கும் வைக்கும் போல வல்லமை அனுபவிச்சா கிடையாது. ஆனால் எவெல்லாம் தொட்டானோ, எவெல்லாம் விசுவாசித்து போனானோ, எதை நோக்கி போனானோ அவன் தான் அதை பெற்றுக்கிட்டான். எத்தனை புரியுது? இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த இடங்களெல்லாம் எத்தனை குருடர்கள் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா குருடலும் சுகமானார்களா? எல்லா குருடலும் தேடி வந்தார்களா? யார் வந்தாங்களோ அப்போ குருடர் என்ன, இவர் போய் அற்புதம் செஞ்சு அவங்க மட்டும்தான் குருடர் இருந்தாங்களா, இல்லை எக்கச்சக்கமான குருடர்கள் இருந்தாங்களா? நிறைய இருந்தாங்க. அந்த நாட்டில் முடவர்கள் இருந்தாங்க. எவர்கள் வந்தார்களோ, எவர்கள் விசுவாசித்து வந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அற்புதம் நடந்தது. அப்போ இயேசு எப்போ தான் இருக்கிறாரு? வெறும் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறனால தான் எதையுமே அனுபவிக்க முடியல. எவர்கள் விசுவாசித்து போய் தொடுறாங்களோ என்ன ஆகுது? உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தை விசுவாசிங்க, அது வேலை செய்யுது. எத்தனை பேர் புரியுது? எல்லாம் எழுப்பிப்போம்.